எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கங்கள் கூறி வகுப்புக்கு செல்லலாம். ப்ளீஸ் டோன்ட் டூ எனி nasty works. This is for learning purpose only, not for playing purpose. இல்லையா? So don't do anything nasty. Umesh, don't do any சொல்ல வச்சிராங்க வார்த்தைகளை. ஓகேவா? Okay, I hope I have, yeah, good. So Umesh, I'm sorry about you. Okay, so இன்று நாம் பார்க்க போகும் சொல் while. So day before, also yesterday we were learning, or we learned about when and feel like போல இருக்குது, அந்த மாதிரி விஷயம். get ஓட past participle போன்ற விஷயங்கள் படிச்சோம். when படிச்சோம். இது மூன்று தான் நேத்து படிச்சோம். time went away very fast, இல்லையா? So today we are going to learn while. while என்ற சொல் when-ஐ விட எப்படி மாறுபடுகிறது என்று பார்த்தால், even in grade 6, 7, 8, 9 மாதிரி கிளாஸ்கள்ல, or 10, even 11, 10 மாதிரி கிளாஸ்களை நம்ம சொல்லுவோம் while வந்து எப்பவும் ing வாக்கியங்களோட, அதாவது கண்டினியூஸ் வாக்கியங்களோட யூஸ் பண்ணணும் என்பது பொதுவான கருத்து. பட் அது முரண்படுற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. whileக்கும் when-க்கும் உள்ள வித்தியாசம், when என்றால் போது, while என்றாலும் போதுதான். அது பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு விளங்கும். he was sleeping. அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். இப்ப நீங்க இந்த தமிழ் சென்டென்ஸ் எழுதணும் நேற்று மாதிரி. நேற்று you have the experience, இல்லையா? அவன் தூங்கிக் கொண்டு இருந்தான். எழுதுங்க தமிழ்ல. அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். So very soon we will start the grammar, advanced grammar. ஓகேவா? முக்கியமான விஷயங்கள் படிக்க போறோம். related pronouns, reported speech, if conditional போன்ற வாக்கியங்கள். from next week we are starting. சரி, அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஓகே, அதுக்கு போது சேர்க்கிறோம். அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது, as I said yesterday, நேத்து கூட நான் சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். அவன் தூங்கிக் கொண்டிருந்த போதுன்னு சொல்லும் போது தமிழ்ல இந்த போது என்பது இங்கே வருகிறது. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது. ஆனால் அப்ப எப்படி இங்கிலீஷ்ல எழுதுற இந்த சென்டென்ஸ், கொஞ்சம் இதை பத்தி யோசிக்காதீங்க. இத பாருங்க, he was sleeping while னு போட முடியுமா? அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது என்று தமிழில் எங்க வருது? வாக்கியத்துல கடைசியில வருது. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது. நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். I was eating. நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது. She is dancing. அவள் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அவள் ஆடிக்கொண்டிருந்து இருக்கும் போது. You are crying. நீ அழுது கொண்டிருக்கிறாய். You are crying-க்கு பிறகு போடுவோமா? நீ அழுது இருக்கும் போது. சோ தமிழில் எல்லா வாக்கியங்களிலும் இந்த இருக்கும் போது போது என்பது இங்கே தான் யூஸ் பண்றோம் in Tamil. அப்ப அதுக்காக he was sleeping while அப்படி சொல்ல முடியுமா? he was sleeping while அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம படிச்சோம், since படிச்சோம், as படிச்சோம், இல்லையா? because படிச்சோம், when படிச்சோம். இந்த சொற்கள் எல்லாம் தமிழ் வாக்கியங்களில் comes at the end. தமிழ் வாக்கியங்களில் கடைசியில் வரும். என்னென்ன? since, because, as, when போன்ற சொற்கள் தமிழ் வாக்கியங்களில் கடைசியில் வரும். தமிழ் வாக்கியங்கள் கடைசியில் வரும். சோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னு பார்க்கணும். தான் பாருங்க, எங்க போயிடுச்சு while. again I am showing. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது என்று தமிழில் கடைசியில் வந்தாலும்
when we are telling it in English அந்த while எங்க வரணும்? while he was sleeping. while he was sleeping. அப்போ இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போதே நாம புரிஞ்சு கொள்ளணும் அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது. ஓகேவா? சோ லாஸ்ட் வீக் or yesterday கிளாஸ்க்கு வந்திருந்தால் இந்த விஷயம் புது விஷயம் அல்ல. So we'll check whether you have got the idea. இல்லையா? புரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இல்லையா? whether you have got this idea or not. Okay? Last week, yesterday இருந்தவங்களுக்கு தான் இது தெரியும். So I am starting with Rivda. Rivda, you can switch on your mic, Rivda. Good evening, sir. Good evening, Rivda. சத்தமா பேசணும் Rivda. நோம்பா Rivda அல்லே? No, sir. Okay, Rivda. இப்போ நான் சொன்ன விளங்கிச்சு தான் Rivda. என்ன அந்த தியரி நம்ம நேத்துல இருந்து பேசிக்கொண்டிருக்கிற தியரி? Rivda. Gone? Yes, sir. நேத்துல இருந்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? நேத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் என்னது? சில சொற்கள் தமிழில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? தமிழ்ல போது பின்னால வந்தா இங்கிலீஷ்ல அது அதாவது அது போது மட்டுமல்ல, சில சொற்கள் இருக்கு. அத இங்கிலீஷ்ல போடு போகல while when அதெல்லாம் முன்னால வரும். முன்னால while, when, since, as, because போன்ற சொற்கள். இப்ப இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த while வந்து எந்த வாக்கியத்துக்கு முன்னால் இருக்கிறதோ அந்த வாக்கியத்திற்கு தான் சொந்தமானது. இந்த வாக்கியத்துக்கு தான் இந்த while சொந்தமானது. இத புரிஞ்சிருக்கணும். அப்புறம் if the second one எப்படி சொல்லுவீங்க? அர்த்தம் எப்படி while வரும்? I was eating. நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். while I was eating. நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது. இப்படி வருமா? No, sir. என்ன செய்யணும்? while I was eating. while முன்னால while முன்னால போடு. Okay. She is dancing. சொல்லுங்க. she is dancing. அவள் ஆடிக்கொண்டிருக்கின்றாள். while she is dancing அவள் ஆடிக்கொண்டிருந்த போது. போது கடைசியில வந்தாலும் தமிழ்ல என்ன செய்யணும்? So இங்கிலீஷ்ல it should go first. முன்னால போடணும். Next one. You are crying. நீங்கள் அழுறீங்க. while you are crying நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள். while you are crying நீங்க அழுது கொண்டிருக்கும் போது. லாஸ்ட்ல வராது, அப்போ இங்க வரணும். while முன்னால. while you are crying. முன்னால. Okay, Rivda. Thank you very much, Rivda. Okay, very good. So இத புரிஞ்சிருக்கணும் நீங்க. ஓகேமா, இத புரிஞ்சிருக்கணும். இதத்தான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். இப்படி தனி வாக்கியமா பார்க்கும் போது இட்ஸ் ஈஸி, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இது என்ன சிம்பிளான ஒரு கதை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் நமக்கு நடக்கிற பிழைகளை பற்றி நான் பேசலாம். எழுதியிருப்பீங்க நம்புறேன். while he was sleeping, அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது. தமிழ்ல போது எங்க இருக்கு? அது கோட் அடிச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, போது எங்க இருக்கு? கோட் அடிச்சுக்கோங்க. அவள் ஆடிக்கொண்டிருந்த போது, போது எங்க இருக்கு? தமிழ்ல கோட் அடிச்சுக்கோங்க. அவள் ஆடிக்கொண்டு இருக்கும் போது. ஓகே. while you are crying, நீ அழுது கொண்டிருக்கும் போது. அப்ப தமிழில் எல்லா இடத்துலயும் போது கடைசியில வந்தாலும் it comes in front of the sentence in English. அது ஒரு வித்தியாசமான ஸ்டைல் தான் இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, we'll move. பாருங்க, ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்திருக்கு. I was eating, he was playing. இப்போ நான் இதை வைத்து ஒரு வாக்கியம் எழுதி இருக்கிறேன். while he was playing, I was eating. அதை விடுங்களேன். இப்ப இதை பாருங்க. ஏன் நான் அந்த கதையை திருப்பி திருப்பி சொன்னேன் என்பது விளங்கும். சிலர் என்ன செய்வாங்க, இந்த while-ஐ இந்த வாக்கியத்தோட சேர்த்துருவாங்க. ஏன்னா அதோட தானே இருக்கு. அப்ப எப்படி அர்த்தம் வந்துடும்? இதை பாருங்க. நான் சாப்பிட்டு கொண்டு இருந்த போது அப்படின்னு இங்க சேர்த்துருவாங்க. இதுதான் பிழை. இங்கதான் பிழை வரும். நான் சொல்றது விளங்குதா? சிலர் என்ன செய்வாங்க, நான் திருப்பி அழிச்சிட்டு I'll erase it and show it again. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். So I like to show it again. ஓகேவா? இப்போ சிலர் என்ன செய்வாங்க, இந்த அர்த்தத்தை எங்க பிடிப்பாங்க? I was eating while அப்படியே யோசிச்சிருவாங்க. அப்ப என்னன்னு அர்த்தம் வந்துரும்?
நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவன் அப்படி இல்லை, இது தப்பு. எப்படி வரணும்? எங்கே while இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கியத்துக்குத்தான், எந்த வாக்கியத்திற்கு முன்னால் இணைக்கப்பட்டிருக்கிறதோ இருக்கு அந்த வாக்கியத்திற்குத்தான் while சொந்தமானது. ஓகேவா? கிளியரா? இந்த வாக்கியத்திற்குத்தான் while சொந்தமானது. ஓகே, அப்ப I was eating, he was playing. நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், அவன் விளையாடி கொண்டிருந்தான். ஓகேவா? அப்போ இதுல நான் முக்கியமான சொல்ல வந்தது, அவன் விளையாடி கொண்டிருந்த போது நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். While he was playing, I was eating. I was eating while he was playing. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இரண்டினதும் அர்த்தம் ஒன்று தான். இரண்டுக்கும் தமிழ்ல ஒரு அர்த்தம் தான். One meaning. What is that? அவன் விளையாடி கொண்டிருந்த போது நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஓகே, பாப்பா இதை மாத்தியும் சொல்லலாம். யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஓகே, யக்ஷாயினி இஸ் தேர். யக்ஷாயினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் யக்ஷாயினி. இதை மாத்தி சொல்ல முடியுமா? எனக்கு சொல்லணும், நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவன் விளையாடி கொண்டிருந்தான். ஓகே சார். While I was eating, he was playing. அடுத்த முறையில he was playing while I was eating. ஓகே, இப்போ புரியுது. இந்த விஷயம் புரியணும், புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? Thank you யக்ஷாயினி. இது புரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் இப்ப கிளியரா இருக்கும். நேத்து போன வீக்கெல்லாம் வந்தவங்க இந்த மாதிரியான சொற்கள் யாரோட இணைக்கப்பட்டிருக்கு? திருப்பி திருப்பி சொல்றேன், எந்த வாக்கியம் இருக்கிறதோ அந்த வாக்கியத்திற்கு முன்னால் தான் அது இணைக்கப்படும். எந்த வாக்கியம் இருக்கிறதோ இல்ல சொல்லுங்க, எந்த while எங்க இருக்கிறதோ அதுக்கு பின்னால் உள்ள வாக்கியத்திற்கு தான் அந்த while சொந்தமானது. ஓகேவா? இத புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் விளையாடி கொண்டிருந்த போது நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஓகே, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஓகே, இதை நம்ம மாத்தி யோசிப்போம். இந்த பாருங்க, நான் மாத்தி யோசிக்கிறேன். யக்ஷாயினி சொன்னது இதுதான். He was playing while I was eating. While I was eating, he was playing. இப்போ இந்த while சொந்தம் யாருக்கு? இந்த while சொந்தம் இந்த வாக்கியத்திற்கு. இந்த while சொந்தம் யாருக்கு? இந்த வாக்கியத்திற்கு. அப்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவன் விளையாடி கொண்டிருந்தான். இதே மீனிங் தான் இங்கேயும் இருக்கு. அப்ப பாருங்க, ஒரே விஷயத்த ரெண்டு முறையில எழுதலாம். ஓகேவா? ஆனா while முன்னுக்கு போட்டால், நேத்தும் சொன்னேன் நான், கமா யூஸ் பண்ணணும், full stop கடைசியில இருக்கும். இதுகளையும் பார்த்துக்கோங்க. ரைட். if you have any doubts you can raise your hands. ஓகேவா? மரியம், have you any doubts? மரியம் சொல்லுங்க. இல்லையா? ஓகே. கிறிஷோப்பன், any doubts? கிறிஷோப்பன். No. Fayasha, any doubt? No. சொல்லுங்க, டவுட். ஆமா சார், எனக்கு டவுட் இல்லனா இந்த குரூப்ல இல்ல சார். ஓகே, கடைசில நான் நம்பரை போடுறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. யா பிரியதர்ஷினி, எனி டவுட்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரெண்டுமே பொதுதான் மீனிங்னா எந்த வேர்ட் எங்கனா யூஸ் பண்ணலாம் அப்படி எதுவும் வைலும் வேணும்? இல்ல இப்போ பொதுவா ஐஎன்ஜி சென்டென்ஸோட கண்டினியூஸ் சென்டென்ஸோட நம்ம வென் பாவிக்கிறது இல்ல. that is not good. எப்படிதான் தப்பி தவறி அப்படி சொல்லிட்டா he was playing when I was eating னா அது பெரிய பிழை இல்ல. but the most suitable word is while. whileக்கும் வென்னுக்கும் என்ன பிரச்சனைனா, when என்பது ஒரு சடன், நான் வீட்டுக்குள்ள போன போது ஒரு சடன் ஆக்ஷன். பட் while வந்து நான் வீட்டுக்குள்ள போய்கொண்டிருக்கும் போது, நான் போய்கிட்டு இருக்கையிலே அப்படியே பாத்துக்கிட்டு போனேன். நான் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போன போது அவளை கண்டேன், போனேன், அங்க கண்டேன். that is when.
ஓகேவா? நான் போய்கிட்டு இருக்கும் போது உங்களை கண்டேன், போய்கிட்டு இருக்கையில அப்படியே பார்த்துக்கிட்டே தான் போனேன் உங்களை. அந்த கொஞ்ச நேரம் அந்த செயல் நடந்து கொண்டிருந்தது. ஓகேவா? So that is why I are using while. While I was sleeping, நான் தூங்கிக்கிட்டு இருக்கையில I was thinking of you. நான் உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். So தூங்கிக்கிட்டு இருக்கையில I was laying on the bed. நான் படுக்கையில படுத்திருக்கும் போது ஏதோ ஒண்ணு அப்படி வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு தொடர்ச்சியான செயல். ஓகேவா? ஓகே சார். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன போது அப்படிங்கிறது வந்து சடன் ஆக்ஷன். சொன்னேன், அது அப்பயே முடிஞ்சிட்டா. ஓகேவா? அப்போ அங்க வந்து நம்ம when யூஸ் பண்ணுவோம். நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். So there we use while. ஓகேவா? ஓகே சார். அப்ப நேத்தும் நம்ம கொஞ்சம் ing வர்ற மாதிரி சென்டென்சஸ் பார்த்தோமே சார். பார்த்தோம், பட் வென்னோட போட்டோமான்னு பாருங்க. வென்னோட தான் சார். இப்போ உதாரணத்துக்கு when he is sleeping I don't disturb அப்படின்னு. யா, அது வந்து நான் சொல்றேன், கட்டாயம் பிழைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போ அதுல வாக்கியம் என்ன இருந்துச்சு? when he was sleeping I don't disturb him. யா, அங்க மோஸ்ட் சூட்டபிள் I don't disturb while. இப்போ டிஸ்டர்ப் பண்றது என்பது தொடர்ச்சியான செயலாக இருக்க முடியாது. இப்ப நான் சொல்ல, அவன் தூங்கி கொண்டு இருக்கும் போது நான் போயிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா டிஸ்டர்ப் பண்ணுவேன், அந்த அவன் செயல் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும் போது அப்படிங்கிற ஐடியா இல்லாதனால நான் போட்டேன். பட் மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் ஆனா யா while. I don't disturb while he was sleeping, while he is sleeping. அது ஓகே. பட் நமக்கு அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கிறது வந்து அவன் அந்த செயலை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறது இல்ல நமக்கு அந்த இடத்துல முக்கியம். நான் சொல்றது விளங்குதா? அந்த இடத்துல அவன் தூங்கிட்டு இருக்க போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த தூங்கிக்கிட்டு இருந்தாங்கிறது அவனை பெரிய ஒரு விஷயமா நம்ம எடுக்கல. ஓகேவா? பட் ஏன்னா நம்மளுக்கு முக்கியம், நான் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அந்த செயல் ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை நம்ம எம்பசைஸ் பண்ணணும். ரைட்டா? இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அது ஒரு 10 நிமிஷமாவது நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். சோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம while யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பொதுவா இது ரெண்டும் அதான் நான் சொன்னேன், when I am sleeping அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பிழையே இல்ல. It is not a big mistake, but the most suitable word is while I am sleeping. While I am sleeping, don't disturb me. Don't make those noise. Yeah, அந்த மாதிரி. So don't confuse with this. ing போட்டு சொன்னா most probably use this while. That is the suitable one. Yeah sir, I understood. But ரொம்ப புரிஞ்சுக்கணும், அந்த தொடர்ச்சியான அந்த செயல் தொடர்ச்சியா நடக்குது, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது அங்க முக்கியம். ஓகேவா? அத மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் இப்ப ஒரு உதாரணம் கொடுப்பேன், வயலும் வெண்ணும் மிக்ஸ் பண்ணி, அப்ப இன்னும் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா. Thank you sir. ஓகேமா. நிது ஹெரியூஷனோ someone ஹெரிஷன் நிது சொல்லுங்க. நிது குயிக்கா. கிளான் ஹெட்ரிக் ஹார்டிக் நேத்து வந்தாரு, பேசல. ஹார்டிக் சொல்லுங்க. ஹார்டிக். சார் கடைசி சென்டென்ஸ் சார் while I was eating ஆனா கமா போட்டுருக்கேன் சார். அடுத்து he was playing பண்ண சார், கடைசில முற்றுப்புள்ளி வைக்கணும் சார், இங்க கமா போடணும் சார். அதே மே வசனத்துல சார் he was playing ஆனா கமா போடணுமா சார் இல்ல தேவையில்லையா? இல்ல தேவையில்ல. குட், வெரி குட் क्वेश्चन. நேத்து சொன்னேன், நடுவுல கன்ஜங்ஷன்ஸ் வரும் போது நம்ம கமா போட தேவையில்ல. ஹார்டிக் இல்லையா? ஹார்டிக். நேத்து இந்த பேரை பார்த்தோம், நான்ச்சே யாராவது சும்மா விளையாடுறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு. உங்களோட பேர் என்ன தம்பி? கிளான் ஹார்டிக். நைஸ் நேம். சோ ஹார்டிக் வந்து நீங்க போட்டுக்கிட்டது. ஓகே, இட்ஸ் ஓகே. சோ நல்ல கேள்வி. கன்ஜங்ஷன்ஸ் நடுவுல வந்தா தம்பி நம்ம கமா போட தேவையில்ல. ஓகேவா? அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, குட். நிது ஹெரிஷன். குட் ஈவினிங் நிது. சொல்லுங்க நிது. இல்லையா? ஓகே, ஐ எம் கோயிங் வித் ஐஸ்வர்யா. குயிக்கா போகலாம். ஐஸ்வர்யா. நிலூஷினி இல்லையா? ரீனா
ஓம் சார். எஸ் ரீனா, சொல்லுங்க ரீனா. நோ, ஓகே. ஜைத், சைத் சொல்லுங்க. இது டவுட்டா? குயிக்கா கேளுங்க, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சைத், I think Zaid. No. No, okay. I'm not going to waste more times. One more. Subha is there, I think. Subha. Yeah, Subha. Good evening, sir. Oh, சொல்லுங்க மா. சுபா வா. யாரு? சார் இந்த சுபா தான் சார். சுபா சொல்லுங்க மா. சார் இந்த வென் வைல் அப்ப ரெண்டுமே வந்து போதுன்றது உணர்த்து சார். ஆனா அந்த வைல்ல மட்டுமா சார் ஐஎன்ஜி சேர்க்கணும்? நான் அதான் இப்ப பிரியதர்ஷினிங்கிறவங்களும் கேட்டாங்க அதே கேள்விதாம்மா. வைல்ங்கிறத வந்து நீங்க ஐஎன்ஜி இருக்க வாக்கியங்களோட யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இத மேலும் நீங்க ஆராய்ச்சி படிக்கும் போது வைல் வந்து சும்மா கூட யூஸ் பண்ற இடங்கள் இருக்கு. வைல் ஐ வாஸ் இன் தி யூனிவர்சிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதை பத்தி இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் தி ஸ்டார்ட் இல்லையா? சோ இப்போதைக்கு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி கதைகள் வரும் போது கொண்டிருந்தேன், செய்து கொண்டிருந்த போது அந்த மாதிரி எதுவும் சொல்லணுமா இருந்தா நீங்க வைல் போடுங்க. ஓகேவா? திடீர்னு நடந்த செயலா இருந்தா நீங்க அங்க என்ன போடணும்? வென். ஓகேவா? நான் இன்னொரு உதாரணம் கடைசியில சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் என்ன இது வித்தியாசம் அப்படின்னு. ஓகே ஓகே. இந்துஜா, இந்துஜா சார் சொல்லுங்கம்மா. சார் வைல் யூஸ் பண்ணும்போது இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு தானே சார், அது ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, கட்டாயம் இல்ல. நான் வேற உதாரணம் காட்டுறேன். இது நான் ஸ்டார்ட்னால கொடுத்தேன். கட்டாயம் ரெண்டுமே ஐஎன்ஜியா இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்ல. வெரி குட் குவெஸ்சன், நல்ல கேள்வி. கத்தீஜா, ஃபாரூக். கத்தீஜா, ரெண்டு கேள்வி ஐஎன்ஜியா இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. கத்தீஜா சொல்லுங்கம்மா. இப்ப வைல் வந்து past tenseலயா யூஸ் பண்ணனும்? இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இது சும்மா உதாரணம் மட்டும் தான்மா. வெரி குட் क्वेश्चन अगेन. while I am eating he is playing அப்படி கூட சொல்லலாம். கத்தீஜா விளையாண்டா, கத்தீஜா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த பாருங்க போய் வெளியே அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியும் சொல்லலாம் கத்தீஜா. ஓகேவா கத்தீஜா? ஓகே, அது கட்டாயம் இல்ல. நான் சும்மா ஒரு உதாரணம் மட்டும் தான் கொடுத்தேன். ஓகே ஓகே, நைஸ் கேள்விகள். நான் சும்மா ஒரு உதாரணம், அந்த ஏன்னா ஒண்ணு பாஸ்டா இருக்கல மத்தது பிரசன்ட்க்கு வர முடியாது, அதனால தான். அபிநயா சொல்லுங்க. அபிநயா சார். when சொல்லுங்க. என்னாச்சு, மைக் ஆஃப் ஆயிடுச்சா? சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. present tense, past tense, future tenseல பயன்படுத்தலாம்ல? பயன்படுத்தலாம். நான் ஒரு உதாரணம் இப்போதைக்கு சும்மா சொன்னேன். இன்னும் வரும் உதாரணங்கள் கொஞ்சம். ஓகேவா? வரும். ஓகே சார், thank you. ஓகேமா, ஓகே. வரும். Zainab, any problem? Zainab, Reena, quick. Zainab சார் while present tenseலயா சார் யூஸ் பண்றேன்? எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம். பிரசன்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல, நோ ப்ராப்ளம் இன் இட். காலம் இங்க பிரச்சனை இல்ல. ஓகே பாப்போம். ஓகே ரைட், மூவ் ஆகும் இல்லையா? ரைட், இந்த பாருங்க. இதுவும் சிலர் கேட்டது, ரெண்டும் ஐஎன்ஜியா வரணுமா? முதலாவது கேள்விக்கான பதில் ஒன்று இருக்கு. ரெண்டும் ஐஎன்ஜில வரணுமா? இல்ல, ரெண்டும் ஐஎன்ஜில வர தேவையில்ல. பட் while இங்க எங்க போடணும்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப நாள் அமைதியா இருக்கிறனால I am going with Ajay. Ajay, we can talk something இல்லையா? ஓம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன். கோஸ்டா இருந்து நீங்க பேசாட்டி சரியில்லையே, அதனால. ஓகே, இப்போ நான் ஒன்னு சொன்னேன், while வந்து probably போடணும் ஐஎன்ஜி சென்டென்ஸோட இல்லையா? ஓம் சார். இப்போ இங்க ரெண்டு இருக்கு. ஒன்னு சிம்பிள் பாஸ்ட்ல ஒன்று இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒன்று இருக்கு. சோ முதல்ல நான் வந்து ரெண்டு வாக்கியங்களை கொடுத்து அதை 4 முறையில எழுதுனேன், அப்படித்தானே? ஓம் சார். இது அப்படி எழுத முடியுமா, முடியாதா? ஏலாது என்ன சார்? ஏலாது. ஏன்? இதுக்கு ஐஎன்ஜி எந்த வாக்கியத்தோட மட்டும் சேர்க்கலாம்? ஐஎன்ஜி சார் வைல்லையா? சாரி, வைல். சாரி வைல் எங்க? வைல் வந்து சார் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸோட மட்டும் தானே சார் சேர்க்கலாம்? இல்ல, பாஸ்ட் கண்டினியூஸ் மட்டும் இல்ல, பிரசன்ட் கண்டினியூஸா இருக்கலாம், ஃபியூச்சர் கண்டினியூஸா இருக்கலாம், கண்டினியூஸோட. ஓகே தானே? கண்டினியூஸோட சேர்க்கலாம். அப்ப இங்க உள்ள ரெண்டு வாக்கியத்துல எதுக்கு சேர்க்க போறீங்க?
I was singing இருக்கு இல்லையா சார், அதுக்கு தான் சார் சேர்க்கணும். சொல்லுங்க பாப்பா, ரெண்டையும் சேர்த்து. While I was singing அப்படின்னு தான் சார் வரும். சொல்லுங்க ரெண்டையும் சேர்த்து. While I was singing he came in. அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நான் பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் வந்தான். இப்ப இது பிழையா? உள்ளே வந்தான். இது பிழையா? He came while I was singing. இதுவும் இல்ல சார், இதுவும் சரி. He came while I was singing. இதுவும் சரி சார். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இந்த while எதுக்கு சொந்தமானது? He came க்கு சொந்தமானதா, I was singing க்கு சொந்தமானதா? I was singing க்கு தான் சார் சொந்தமானது. இதுதான் சொந்தமானது. அப்ப அர்த்தம் சொல்லுங்க இதுக்கு. நான் பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் வந்தான். இருக்கும் போது இல்ல, பாடிக்கொண்டிருக்கும் போது தானே சார்? இருந்த போது. சாரி, பாடிக்கொண்டிருந்த போது அவன் வந்தான். வெரி குட். கேம் இன்னுன்னு போட்டு நான் இன்ன மிஸ் பண்ணிட்டேன். பட் அவன் உள்ளுக்கு வந்தான். நான் ரூம்ல பாடிக்கிட்டு இருக்க போது உள்ளுக்கு வந்தான். அந்த மாதிரி. ஓகேவா? இதே மாத்தி சொல்றோம். எப்படி? I was singing, he came in. I was இத வந்து சார் மாத்திரனா while I was singing he came in. அந்த கேம் அழகா வரணும். கேம், he came in. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கேம் அது நம்ம நிறைய பேருக்கு பிழைக்கிற காரணம் வந்து நம்மள வந்து மொழியில வந்து அப்படிங்கிற உச்சரிப்பு இல்லையா, அதனால நமக்கு அது சில வேளை மிஸ் ஆகிரும். அந்த மாதிரி சில சொற்கள் இருக்கு. ரைட், ஓகே, இட்ஸ் ஓகே. சோ இது ரெண்டு தான் எழுதலாம். யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா while he came I was singing முடியுமா? முடியாதா அஜய்? முடியாது சார். முடியாது. ஏன்னா நம்ம அப்படி சொல்லணுமா இருந்தா நம்ம என்ன போடணும்னு நினைக்கிறீங்க? அப்படி போடணும்னா சார் கேம் வந்து கண்டினியூஸா மாறணும். இல்ல கேம் அப்படியே தான் இருக்குது. அப்போ நீங்க என்ன போடலாம்? அப்ப என்ன அர்த்தம் வரும்? அவன் வந்த போது நான் பாடிக்கொண்டிருந்தேன், அப்படித்தானே வரணும். அப்ப என்ன போடலாம்? வென் போடணும் இல்லையா? வென் போடணும். எப்படி போடலாம் சொல்லுங்க பாப்போம். I was singing when he come in. when he came in. Sorry, when he came in. Very good, very good. மாத்தி சொல்லுங்க. அத when முன்னுக்கு போட்டு சொல்லுங்க. when he came in I was singing. Very good. That is the change. That is the difference. நம்ம ing இருக்கனால அதுக்கு நம்ம while போட்டுக்கிட்டோம். இல்ல அவன் வந்த போது தான் நான் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து when போடணும். இப்ப அஜய் யாராவது சொல்றாங்க he came while தானே இருக்குது, இப்படித்தானே இருக்குது பார்த்தா. அப்ப அவன் வந்த போதுன்னு சொல்ல முடியாதான்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? முடியாது சார். ஏன்? காரணம் என்ன சொல்லுங்க? ரெண்டு காரணம் சொல்லலாம். இப்போ while யூஸ் பண்றேனா சார், அது வந்து இப்ப கண்டினியூஸ் சென்டென்ஸோட தான் யூஸ் பண்ணலாம். ஒன்னாவது கண்டினியூஸா இருக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு இப்படி. இன்னொன்னு இப்ப he came னு வந்துச்சுனா சார் அது வந்து பாஸ்ட்ல இல்லையா சார் இருக்கு? இல்ல இப்ப இப்படி சொல்றாங்க அவங்க. நான் சொல்றேன் பாத்துங்க. he came while இருக்கு தானே. ஓகேவா? சரி, இங்க while இல்லன்னு வச்சுக்கோமே, அத மாத்துவோமே. இங்க when இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் ஒரு கதைக்கு சொல்றேன். ஓகேவா? அப்ப he came when இருக்கு தானே. அப்ப அவன் வந்த போதுன்னு தானே வரணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு? அந்த நேரம் நம்ம சொல்ல வேண்டிய கதை என்ன? இந்த சொற்கள் எப்பவும் எந்த வாக்கியத்துக்கு சொந்தமானது? இந்த சொற்கள் வந்து பின்னாடி உள்ள வாக்கியங்களுக்கு தான் சொந்தமா இருக்கு. எப்போ இந்த வாக்கியங்கள் எந்த வாக்கியத்துக்கு முன்னால இருக்குதோ அந்த வாக்கியத்துக்கு தான் சொந்தமானது. இல்லனா அந்த சொற்களுக்கு பின்னுக்கு என்ன வாக்கியம் இருக்குதோ அந்த வாக்கியத்துக்கு தான் சொந்தமானதுங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்ல நம்ம வாசிக்கிட்டு போயில எப்படி வாசிப்போம்? he came while, அவன் வந்த போது அப்படி வாசிச்சோம்னா எல்லாம் போச்சு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஒன்ஸ் மோர். இது ரெண்டுடைய அர்த்தத்தை சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் ரெண்டு அர்த்தமா ஒரு அர்த்தமா ஜி? ரெண்டுக்கும் சார் வேற வேற அர்த்தம் தானே சார்? சொல்லி பாருங்களேன். ஓகே சார். he came while I was singing. நான் பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் வந்தான். while I was singing he came in. நான் பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் உள்ளே வந்தான். இல்ல இன்ன விட்டுருங்க, அது எனக்கு மிஸ்டேக் ஆன ஒரு விஷயம். இன்ன விட்டுருவோமே.
இப்ப ரெண்டுக்கு ஒரு அர்த்தமா வேறயா? இன்ன விட்டா அது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் சார். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இன்னொன்னு have to mistake by mistake. ஓகேவா? ஓகேவா? என்ன by mistakeனா அஜய்? தெரியாமல் நடந்த ஒரு தவறு சார். என்ன சொல்லுவோம்? கை தவறி நடந்தது, அத்வரதீமாக் அப்படின்னு சிங்களத்துல சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஓகே. சோ இங்கிலீஷ்ல இப்படி ரெண்டு எழுதினாலும் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான் சார். ஒண்ணுதான், ஒரு மீனிங் தான். ஓகே அது அஜய், thank you very much talking to you. Thank you. ஓகே, இன்னொரு உதாரணம். குட், வெரி குட். இன்னொரு உதாரணம். I am going with Ria. Ria. சார் நாம இந்த while வந்து ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ணலாம். இப்படி வேணா சொல்லலாம், இப்படி வேணா சொல்லலாம். while I was eating, mother was cooking, father was dancing. Mother was cooking and father was dancing வேணா சொல்லலாம். அப்படி வேணா சொல்லலாம் and சேர்த்து. ஓகேவா? நாம சோ படிக்கக்குள்ள அந்த சோ 3 தடவை வந்துச்சுல சார். அப்படி while யூஸ் பண்ண முடியாது. அது சோவுக்கு ஒவ்வொரு அர்த்தம் போட்டு நான் கள்ளத்தனமா போட்டேன். அப்படி யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சும்மா உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காட்டுவதற்காக சோ அப்படி போட்டு விட்டேன். ஓகேவா? ஓகேமா, இது சொல்ல முடியுமா? இந்த while இந்த ரெண்டு வாக்கியத்துல எதுக்கு யூஸ் பண்ணலாம்? I was sleeping. Yeah, he woke up. என்னது என்ன சொன்ன? He woke me up. என்ன எழுப்புனா? woke me upனா என்னது? என்ன எழுப்புனா? அதுக்கு போட முடியாதா? அவன் எழுப்புனப்ப நான் தூங்கிட்டேன். இல்ல நான் சொன்ன he woke me upக்கு while போட முடியுமா முடியாதா? போடலாம் சார். he woke me up போட while போட முடியுமா முடியாதா? இல்ல சார், போட முடியாது. ஏன் போட முடியாது? he woke me வந்து அது வந்து ing சென்டென்ஸ் இல்ல, அது வந்து கண்டினியூஸ் இல்ல. அவ்வளவுதான் கதை. ஓகேவா? கண்டினியூஸ் இல்ல. இதோட போடுறதுன்னா போது அப்படின்னு அர்த்தம் வர்றதுக்கு இதோட போடணுமா இருந்தா என்ன போடணும்? அந்த மாதிரி நேரம் தான் நம்ம என்ன போடணும்? வென் போடணும். அந்த மாதிரி நேரம் தான் நம்ம வென் போடணும். ஓகேவா? அந்த மாதிரி நேரம் நம்ம வென் போடணும். ஓகே, சாரி. இப்போ இதுல எதோட while போடலாம்னு சொல்றீங்க நீங்க? I was sleeping. சொல்லுங்க பாப்பா. அதாவது I was sleeping while அப்படி சொல்லணுமா? While I was sleeping, he woke me up. while அப்ப நான் ஏதோ மாத்தி போட்டேன் போல. இது பிழையா அப்போ? Is it wrong? இல்ல சார். கரெக்ட் தான். சொல்லுங்க, இது என்ன அர்த்தம்? He woke me up while I was sleeping. என்னது அர்த்தம்? அவர் எழுப்பினாரு, நான் தூங்கி கொண்டிருந்தேன். டிபெரியா. இல்ல சார், நான் தூங்கி கொண்டிருந்தப்ப அவர் என்ன எழுப்பினார். நான் தூங்கி கொண்டிருந்தப்ப அவர் என்ன எழுப்பினாரு. இங்க இருந்து தான் வரணும். அர்த்தத்தை எங்க இருந்து பார்க்கணும்? எங்க while இருக்குதோ அந்த சென்டென்ஸ்ல இருந்து தான் நம்ம அர்த்தத்தை முன்னுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? இங்க ஸ்டார்ட்ல இருந்து வரக்கூடாது. நம்ம அவர் என்னை எழுப்பினார் போது நான் தூங்கி கொண்டு அப்படிலாம் சொன்னா எல்லாம் லொஸ்ட் ஆயிரும். சோ நான் தூங்கிக்கிட்டு இருந்த போது, நான் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப அவர் என்ன எழுப்பினாரு. ஓகேவா? எனக்கு ஆசையா இருக்கு while முன்னுக்கு போட. ரியா, எப்படி சொல்ல போறேன்? ரியா? சார், while எனக்கு முன்னுக்கு போடணும்னு ஆசையா இருக்கு. என்ன செய்யணும்? முன்னுக்குண்டா he woke me up. அதுக்கு முன்னுக்கா? வாக்கு இல்ல. எனக்கு எப்படியோ while முன்னுக்கு வரணும். அவ்வளவுதான். நீங்க தான் மாத்திக்கணும் மத்த எல்லாம். While I was sleeping, he woke me up. while I was sleeping, he woke me up. மேல உள்ள வாக்கியத்துக்கும் கீழ உள்ள வாக்கியத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்ல முடியுமா? மீனிங் ஒன்றா இரண்டா? அர்த்தம் ஒன்றா இரண்டா? அர்த்தம் ஒன்றுதான் சார். அர்த்தம் ஒன்றுதான். நான் தூங்கி கொண்டிருந்த போது அவன் என்னை எழுப்பினான். ஒன்றுதான். இங்கிலீஷ்ல ரெண்டு முறையில் எழுதினாலும் ஒன் மீனிங். ஓகே, வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சார் நம்ம கமா யூஸ் பண்ணல. வெரி குட். கமா இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். அது இல்லாம எழுதவே கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஹியர். ஓகேவா ரியா? ஓகே சார். ஓகே, குட். எழுதி இருப்பீங்க. ரியா, இன்னொருத்தர அர்த்தத்தை சொல்லுங்க. I was sleeping. He woke me up while I was sleeping. அவர் என்ன எழுப்பினாரு, நான் தூங்கி. அடிப்பே ரியா, திருப்பி அடியே போட போறேன்.
நான் தூங்கிக் கொண்டிருந்த டைம் அவர் என்ன எழுப்பினார். அவர் நான் தூங்கிக் கொண்டிருந்த டைம் என்ன எழுப்பினார், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது என்ன எழுப்பினார், தூங்கிக் கொண்டிருந்தப்ப என்ன எழுப்பினார், எப்படினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட்ல இருந்து வர பார்க்க கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, குட் குட். இப்போ பாருங்க ரெண்டு வாக்கியங்கள். ஓகே, வென்னுக்கும் நான் இப்ப இதோட வயல் பத்தி கதைக்கல, வென்னுக்கும் வயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி கதைக்க போறேன். வென்னுக்கும் வயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். இத சரியா நம்ம சொல்லலைன்னா அடி வாங்க கூட முடியும், சில வேளை அடி வாங்கலாம். சரியா? இந்த விஷயத்த நம்ம சரியா தெளிவா சொல்லனா அடி வாங்கக்கூடிய செயல்கள் கூட வரலாம். குட்டி கண்ட வெய் சாப்பாடு கிடைக்கும் சரியா சொல்லலைன்னா. இப்ப நல்லா பாருங்க, இந்த அர்த்தத்தை பாருங்க, நல்லா இது என்ன இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்க, வாக்கியத்தை வாசிச்சு பாருங்க. ஆயிஷா, ஆயிஷா, மத்தவங்க அர்த்தத்தை வாசிச்சு பாருங்க, எழுதி கொள்ளுங்க இந்த கோப்பியில. ஆயிஷா கேக்குதா? ஆயிஷா? Oh sir, while I went in, she was dressing. அடிப்பே ஆயிஷா. வெண்டோட வயல் போட முடியுமா ஆயிஷா? ஆயிஷா, வயல் வந்து வெண்டோட போட முடியுமா? ஏலா. அப்ப ஏன் போட்டீங்க? While I was going in, she was dressing. இல்ல நீங்க வாக்கியத்தை மாத்த முடியாது. நீங்க வாக்கியத்தை மாத்த போறீங்க, இருக்கிற வாக்கியத்துக்கு வயல போடுங்க சரியா. I went in while she was dressing. அந்த பாருங்க எவ்வளவு கெட்ட பழக்கம்னு பாத்தீங்க தானே. I went in while she was dressing. அவள் உடுத்தி கொண்டிருந்த போது நான் உள்ளே போனேன். நல்ல பழக்கமா அது? இல்ல. அடி வாங்க வருமா இல்லையா? வாங்க வரும். எதர்ச்சியா நடந்துருச்சு. இப்படி சொல்லுங்களேன், நீங்க ரூமுக்கு போனீங்க, போன போது அவ உடுத்தி கொண்டிருந்தா, அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அவ டோரை லாக் பண்ணிட்டு இருந்திருக்கணும். நம்ம ரூமுக்கு போறோம், அவ உடுத்தி கொண்டிருந்தா, அது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு, அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு. பட் while when யூஸ் பண்ண தெரியாதனால ஆயிஷா சொன்ன மாதிரி சொன்னா, எப்படி அவ உடுத்திக்கிட்டு இருந்த போது நான் ரூம்குள்ள போனேன்னு சொன்னா சாத்து தான் அன்றைக்கு இல்லையா? அதனால கவனமா சொல்லணும் ஆயிஷா. ஓகேவா? கவனமா யோசிச்சு யூஸ் பண்ணணும் இந்த சென்டென்ஸ், இல்லாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகலாம், அர்த்தம் மாறுபட்டு வரலாம். நான் சொல்றது கிளியரா? ஓகே, எனக்கு சொல்லணும் ஆயிஷா, நான் உள்ளே போன போது அவள் உடுத்தி கொண்டிருந்தாள் அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? while I was going in. No I was going இல்லையே ஆயிஷா, இதுல அப்படி ஒரு சென்டென்ஸே இல்லையே. I went in while she was dressing. அப்ப அடி வாங்க வேண்டி வரும், ஆயிஷா வாங்குறதுக்கே தான் ட்ரை பண்றீங்க. அப்ப இங்க மாத்தன he was dressing ஆயிஷானால I went in while he was dressing. அவன் உடுத்திக்கிட்டு இருக்கல, நான் உள்ளுக்கு போனேன். அடி வாங்குற வேலையை தான் ஆயிஷா செய்ய பாக்குறீங்க. நல்லா யோசிக்கணும் ஆயிஷா. ஓகேவா? when she was dressing I went in. இல்ல, when போட முடியாது, was dressing ஓட. யோசிங்க. ஓகேவா? ஓகே ஆயிஷா, you have to think more, right? Okay, I am going with Fatima Aska. இது நல்ல வாக்கியம் ஒண்ணு, கவனமா இருக்கணும். Fatima Aska. Fatima, come on Fatima. Late ஆகுது Fatima. Yes sir, good evening. Are you Fatima or are you Aska? Which one is you prefer? My name is Aska, but your surname is Fatima. பொதுவா முன்னால Fatima இருக்கும். அப்ப அஸ்கான்னு தான் கூப்பிடணும் உங்களை இல்லையா? ஓகே அஸ்கா, இப்ப என்ன சொல்றது விளங்குதா அஸ்கா? நான் உள்ள போன போது அவ உடுத்தி கொண்டிருந்தா, நான் என்னத்தான் செய்ய, எப்படி சொல்ல போறீங்க? இவ்வளவு யோசிக்க முடியாது, அடிய போட்டுருவாங்க. என்னமா? When I went in, she was dressing. When I went in, she was dressing. பாப்போம், இப்படி இருந்தா பிழையா? நீங்க சொன்னதோட வித்தியாசமா இந்த மீனிங்? She was dressing when I went in.
நாம் போன போது அவ உடுத்திட்டு இருந்தா. அதத்தான் முதல்ல நீங்க சொன்னீங்க. அப்படியா? நீங்க எப்படி சொன்னீங்க? நீங்க சொன்னது சொல்லுங்க ஆயிஷா. திருப்பி again repeat it. When I went in she was dressing. இதா பாருங்க, சரியான்னு பாருங்க. Yes. சேம் மீனிங் ஆயிஷா. ரெண்டும் சேம். ரெண்டும் என்னது? ரெண்டும் சேம் மீனிங். இப்படி when இங்க வந்தா நம்ம எங்க இருந்து அர்த்தத்தை பார்க்கணும்? when நடுவுல இருந்தா எங்க இருந்து அர்த்தத்தை பார்க்கணும்? பின்னால இருந்து. பின்னால இருந்து அர்த்தத்தை பார்க்கணும். அதத்தான் நினைக்கிறேன். அதுதான் நீங்க யோசிச்சீங்க கொஞ்ச நேரம். அப்போ நான் உள்ளே போன போது, நான் உள்ளே போன போது அவள் உடுத்தி கொண்டு இருந்தாள். அதுல எதுவும் தப்பு இருக்கா? இல்ல, அது சடனா ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்தது. ஆக்சிடென்ட்டா நடந்தது இல்லையா? அதே மாதிரிதான், அதே ஐடியா தான் ஆயிஷா இது. when I went in she was dressing. நான் உள்ளே போன போது அவள் உடுத்தி கொண்டு இருந்தாள். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஆனா ஆயிஷா பிளான் பண்ணி அவ உடுத்துகிற போதே நான் உள்ளுக்கு போயிருக்கிறேன், அவ உடுத்தி கொண்டிருந்த போது நான் உள்ளுக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் நடந்துச்சு உண்மையிலே. ஓகேவா ஆயிஷா? ஆயிஷா இல்ல, சாரி அஸ்கா, சாரி பேர் மாறிச்சு கதையோட கதையா. இல்லையா அஸ்கா? இல்லையா? ஓகே, அஸ்கா இஸ் தேர். பரவாயில்ல. சதுர்த்தி ஓ சம்மன். சதுர்த்தி கேக்குதா? கேக்குதாமா? கதையை கேட்டுக்கிட்டா இருந்தீங்க ஆயிஷால அஸ்காட கதைய. இப்ப எனக்கு நான் பிளான் பண்ணி தான் உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கேன். எப்படா உடுத்துவான்னு பாத்துக்கிறது. அவன் ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போது நான் உள்ளுக்கு போயிருக்கேன். ஓகேவா? ஓகே. அப்ப எப்படி சொல்லணும்னா while she was dressing. Very good. I went in. மாத்தி சொல்லுங்க, இன்னொரு முறையில சொல்லுங்க. I went in while she was dressing. I went in while she was dressing. That is while he was dressing I went in. இது ரெண்டு வித்தியாசம். இங்க she வந்திருக்கணும். சாரி, இது ரெண்டுக்கு வித்தியாசம் எதுவும் இருக்கான்னு பாருங்க. No sir, same sentence. Same meaning. Same meaning. Same meaning தானே? ஓகே. பாருங்க, இப்ப வித்தியாசம் இருக்கா ரெண்டுலயும்? No sir. அதாவது மேல உள்ள ரெண்டுக்கும் கீழே உள்ள ரெண்டுக்கும் நான் சொல்றேன் வித்தியாசம் இருக்கான்னு. sir. என்ன வித்தியாசம்? எது சரி, எது தப்பான விஷயம்? கீழே உள்ளது சார். கீழே உள்ளது. அப்படிதானே? சொல்லுங்க பாப்பா. இது நாலுக்கும் அர்த்தத்தை அழகா சொல்லுங்க. நாலு இல்ல, ரெண்டு அர்த்தம் தான் சொல்லலாம். முதல் ரெண்டுக்கும் உள்ள அர்த்தத்தை சொல்லுங்க. She was dressing when I went in. நான் உள்ளுக்கு நான் ரூமுக்குள்ள போறப்ப அவ உடுத்தி கொண்டிருந்தா. ஓகே. While she was dressing I went in. அவ உடுத்தி இருக்கப்ப நான் போனேன். முதலாவது சேம் இல்லையா? அவ சரியா சொல்லணும். முதல்ல அது ரெண்டையும் சொல்லி எனக்கு சொல்லுங்க. முதல்ல அது ரெண்டையும் சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. முதல் வாக்கிய ரெண்டையும் சொல்லுங்க. அப்பதான் மத்தவங்க எழுதிக்குவாங்க சரியா இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் அப்படின்னு. She was dressing when I went in. நான் உள்ளுக்க போறப்ப அவ உடுத்தி கொண்டிருந்தா. ஓகே. When I went in she was dressing. நான் உள்ளுக்க போறப்ப அவ உடுத்தி கொண்டிருந்தா. ரைட், வெரி குட். சரியா பார்த்து எழுதிக்கோங்க. thank you very much மா. திருப்பி சரியா பார்த்துக்கோங்க. she was dressing when I went in. நான் உள்ளே போன போது அவள் உடுத்தி கொண்டிருந்தாள். when I went in she was dressing. அதுவும் அதே அர்த்தம் தான். சேம் மீனிங். both are same. ஓகேவா? while she was dressing I went in. அவ உடுத்தி கொண்டிருந்த போது நான் உள்ளே போனேன். அது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. வித்தியாசத்தை விளங்கிக்கோங்க. அந்த கேட்டவங்க முதல்ல இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டவங்களுக்கு இப்ப புரியணும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சரியா எழுதிக்கோங்க.
Thank you, sir. Okay. இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா while when முடிக்கிறோம் நம்ம. Fatima Sihani. Sihani, any doubt Sihani? Shihani? Leah Shihani? Simna? Simna? Sir, went முன்னே மட்டுமா வென் பாவிச்சியா? இல்ல எந்த நாம வென் பாவிச்சோம் நேத்து படிச்சோம். வென் வந்து எந்த விதமான சொல்லோடையும் பாவிக்கலாம். ஐஎன்ஜி வந்தா மட்டும் கண்டினியூஸ் வாக்கியங்களா இருந்தா மட்டும் while பாவிங்க. மத்த நேரமெல்லாம் வென் பாவிக்கலாம். when I was young நான் இளமையாக இருந்த போது, when I was in Kandy நான் கண்டியில் இருந்த போது, when I am in Kandy. நேத்து நிறைய உதாரணம் சொன்னோம். when you are with me நீ என்னோட இருக்கிற போது. ஓகேவா? ஓகேவா? இப்போ while Zimna is talking, Zimna பேசிக்கிட்டே இருக்கும். ஓ காலபேதமெல்லாம் இல்ல. ஓகேவா? அப்படி இல்ல. ஐஎன்ஜி டென்சஸ் வந்தா அதுக்கு மட்டும் while பாவிங்க. அவ்வளவுதான் கதை. ஓகேவாமா? ஓகே நவீன். ஓகே சார். ஓகே நவீன். நவீன், any problem நவீன்? நவீன்? நோ. கதீஜா? சார். ஓ சொல்லுங்க நவீன். டவுட்? சார் மெசேஜ் போடல எப்படி சார் போடணும்? என்ன நவீன்? குரூப்க்கு. சார் நம்பர் இருக்கு சார். உங்களுக்கு எப்படி சார் மெசேஜ் போடணும்? உங்க பேரை போட்டு ஸ்கூல் பேரை போட்டு கிரேட போட்டு மெசேஜ் ஒன்னு போடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. Thank you சார். ஓகே நவீன். சொல்லுங்க கதீஜா. ஓ while வந்து ing சென்டென்ஸ் மட்டுமா பாவிச்சற? இப்போதைக்கு அப்படி நினைச்சுக்கோங்க. பிறகு 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 அட்வான்ஸா படிக்கும் போது சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். while I was in the university அப்படி கூட யூஸ் பண்ற இடங்கள் இருக்கு. பட் இப்போதைக்கு while வந்து ing ஓட யூஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க when வந்து வேண்டிய வாக்கியங்களை பாவிக்கலாம். ing இல்லாம மத்த வாக்கியங்கள் போது அப்படின்னு சொல்லும் போது. ஓகேவா? ஓகே சார். இந்த கிளாஸ் எதனால நிக்கிற? ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் 6 to 8. எத குரூப் நிக்கிற? என்னம்மா? குரூப் எது? எனக்கு நான் நம்பர் போட்டுருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்கம்மா. ஃப்ரீ கிளாஸா? யா 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 யா. இப்ப சார் முந்தின கிளாஸ் ரெக்கார்டிங் எனக்கு மெசேஜ் போடுங்க. எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓகே 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 ஓகே. எனக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். டெய்லி ஒரு 10 பேர் புதுசா வர்றாங்க. பட் என்னைக்குமே நம்மளோட குரூப் ஃபில் ஆகல. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து 300 பேக்கேஜ் தான் எடுக்க இருக்கிறேன். சும்மா என்னத்துக்கு காசு வேஸ்ட் பண்ண இல்லையா? 300 பேக்கேஜ் எடுத்தா போதும் இல்லையா? ஓகே. ஹாக்கிம், நான் ஒருத்தர் 2 பேர்ட்ட கேட்டு அடுத்ததுக்கு போறேன். ஹாக்கிம், டைம் இஸ் கோயிங் அப். ஹாக்கிம். ஹாக்கிம்? நோ நோ. சரி, உங்களோட லிங்க் அனுப்புவீங்களா? குரூப் லிங்க்? இல்ல, என்ன வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்னு போடுங்க. இல்லாட்டி கிளாஸ் முடியல திருப்பி போட்டு விடுறேன். ஓகேவா? ஓ சார், நீங்க அந்த வீடியோ அந்த போட்டு பொடியமா அவங்களே கொலப்படாதா சார்? எந்த வீடியோ? ஜூம் வீடியோ. இல்ல இப்படிதான் சிலர் வருவாங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க. வருவாங்க. நல்லவர்களுக்குள் சில தீயவர்கள் இருப்பார்கள். டோன்ட் வரி. உங்களோட பேர்ல பார்த்தா அல்லாஹ் பாத்துக்குவார். ஓகேவா? கடவுள் பாத்துக்குவார். நோ வரிஸ். டோன்ட் வரி அபவுட் them. நீங்க வந்தா படிச்சுட்டு போயிடுவோம். ஓகேவா? டோன்ட் வரி. இதோட நிறைய நாங்க சந்திச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சரி சார். ஓகே 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 ஓகே. டோன்ட் வரி. டோன்ட் வரி அபவுட் them. ரைட். ரஷிகா, டவுட் இருந்தா கேளுங்க. ரஷிகா மேபி ரக்ஷிகா, சாரி ரக்ஷிகா.
ரக்ஷிகா குயிக்கா வாங்க. கிருபாஷினி சில வேளை நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும், ஆன்சர் பண்ண கஷ்டமா இருக்கும். துஷ்மிகா அடுத்த ஆள் போற அடுத்து. கிருபாஷினியா perfect continuous ku yeah while I have been doing that வரலாம், no problem. துஷ்மிகா இல்லையா? சார் உங்க நம்பர் சார் நான் போட்டிருக்கேன்மா வாட்ஸ்அப் சாட்ல சாரி ஜூம் சாட்ல போட்டிருக்கேன். ஓகே அது போட்டே நம்ம டைம் போயிருமா? அதான் போட்டிருக்கேன் பாருங்க சாட்ல. கிளாஸ் விடக்குள்ள கொஞ்சம் போடுங்க சார். இந்த போட்டிருக்கேன், இப்பயும் போட்டிருக்கேன் பாருங்க, டக்குன்னு ஓடிக்கிட்டு பாருங்க. ஓகே லெட்ஸ் மூவ் அடுத்து போலாம். சாரி அடுத்த தலைப்பு தோ அடுத்த தலைப்புக்கு போவோம். THOUGH தோ. தோனா என்னன்னு பாப்போம். இந்த தொஃப்னு சிலர் வாசிப்பாங்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஓகேவா? தோ you told me நீ எனக்கு சொன்னாய். you told me நீ எனக்கு சொன்னாய். நம்ம சில வேளை சொல்லுவோம் நீ எனக்கு சொன்னாலும் அப்படி இருந்தாலும், அதான் அதனுடைய அர்த்தம். வேணா பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அப்படி இருந்தாலும் நீ எனக்கு சொன்னாலும், தமிழ் அர்த்தம் எழுதிக்கோங்க. நீ எனக்கு சொன்னாலும், இங்கிலீஷ் எழுத வேணா 2 ரூல் விட்டு எழுதுவோம். ஓகேவா? நீ எனக்கு சொன்னாலும் கோட் அடிச்சுக்கோங்க லும்க்கு. I am so late நான் ரொம்ப தாமதம். லும் சேருங்க. நான் ரொம்ப தாமதமாக இருந்தாலும், நான் ரொம்ப லேட்டாக இருந்தாலும், you hurt me a lot. hurtனா நோகடிக்கிறது இல்லையா? you hurt me a lotனா நிறைய. நீ என்னை நிறைய நோகடித்தாலும், நீ என்னை ரொம்ப நோகடித்தாலும், there are mistakes படிச்சிட்டோம். தேவ பாடமெல்லாம் பிழைகள். தேவ பாடத்துல அர்த்தம் எங்க இருந்து பார்க்க சொன்னோம்? கடைசியில இருந்து பார்க்கணும். அப்போ பிழைகள் இருக்கின்றன. அப்போ பிழைகள் இருந்தாலும் தமிழ்ல அப்படி எழுதுங்க. திருப்பி சொல்றேன். you told me நீ எனக்கு சொன்னாலும், I am so late நான் ரொம்ப தாமதமானாலும், you hurt me a lot நீ என்னை ரொம்ப நோகடித்தாலும், there are mistakes தவறுகள் இருந்தாலும் அப்படின்னு எழுதிக்கோ. once more I am telling you told me நீ எனக்கு சொன்னாலும், I am so late நான் ரொம்ப தாமதமானாலும், you hurt me a lot நீ என்னை ரொம்ப நோகடித்தாலும், there are mistakes பிழைகள் இருந்தாலும். இப்ப பாருங்க, தமிழ்ல எல்லா சென்டென்ஸ்லயும் வந்து லும் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. லும் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு வாக்கியத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்ல கோட் அடிச்சுக்கோங்க அதுக்கு தயவு செஞ்சு, அப்பதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஆயிஷா சார் இந்த தமிழ் மீனிங் உம்மா லும்னு போட்டுக்கோ. இருந்தாலும், அப்படி இருந்தாலும் அப்படிதான் வரும். ஓகேவா? நம்ம பாப்போம், உதாரணம் பாப்போம். ஆயிஷா ஓகேவா? ஓகே சார். இப்போ தமிழ்ல எங்க வருது லும் வருது? ஆயிஷா போயிட்டீங்களா? gone. ஓகே ரஷிகா லக்ஷிகா. ஓகே லக்ஷிகா இஸ் தேர். லக்ஷிகா தமிழ்ல லும் எங்க வந்துச்சு? வாக்கியத்துல பின்னாடி வந்துச்சு. அதனால நம்ம இங்க கொண்டு போட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப நிறைய அனுபவம் இருக்கு நமக்கு. இப்படி போடலாமா? you told me though அப்படி சொல்ல முடியுமா? முடியாது சார். அப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க?
வாக்கியத்துல முன்னாடி போடணும். வாக்கியத்துல முன்னுக்கு எடுத்துறணும் தோ. எப்படி வரும் அப்ப? Though you told me. அப்படின்னா என்னமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சொன்னாலும். நீ எனக்கு சொன்னாலும். அப்ப மத்ததோட அர்த்தத்துக்கு இப்படி போடலாமா? பின்னாடி இல்ல சார், முன்னாடி போடணும். அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. Though I am so late. நான் ரொம்ப தாமதமாக இருந்தாலும். இப்போ while, when, since மாதிரி தான். தோவுக்கு சொந்தமானது எந்த வாக்கியம்? முன்னுக்குள்ள வாக்கியமா பின்னுக்குள்ள வாக்கியமா? பின்னுக்குள்ள வாக்கியம். பின்னுக்குள்ள வாக்கியம். ஓகே தானே? இத நம்ம நினைவுல இல்லனா வாக்கியம் பிழைச்சிரும். நெக்ஸ்ட் ஒன், you hurt me a lot னா என்னமா? நீங்க என்ன ரொம்ப காயப்படுத்தினாலும். நீங்க என்ன காயப்படுத்துறீங்க, அப்ப படுத்தினாலும் சரியா? அப்படி இல்ல சார். என்ன செய்யணும்? தோ முன்னாடி வா. தோ முன்னாடி போடணும். Though you hurt me a lot. Okay, next one. Though there are mistakes. அப்படினா என்னமா? நிறைய பிழைகள் இருந்தாலும். நிறைய இல்ல, பிழைகள். பிழைகள் இருந்தாலும். பிழைகள் இருந்தாலும். இந்த வாக்கியம் எல்லாம் முடிஞ்சா இன்னும் எதுவும் சொல்லணுமா நம்ம? இன்னொரு வாக்கியம் சொல்லணும் சார். சொல்லணும் இல்லையா? இப்ப இல்லாட்டி though you told me என்ன சொல்லணும்? அது முடிங்க பாப்போம். உங்களுக்கு விருப்பமான ஒரு வாக்கியம் போட்டு தமிழ்ல though you told me, நீ எனக்கு சொன்னாலும். நீ எனக்கு சொன்னாலும் நம்பல. நீங்க எனக்கு சொன்னாலும் நான் நம்பல. நானும் அப்படிதான் யோசிச்சேன். பாப்போம் நம்ம உதாரணம் அப்படி வருதான்னு. ஓகேவா? நீங்க எனக்கு சொன்னாலும் நான் நம்பல. though you told me என்னது வரும்னு பாப்போம். அது பாத்துக்கலாம். இப்ப புரிஞ்சு தானேமா? லக்ஷிகா இன்னும் ஒருத்தர் அர்த்தத்தை சொல்லிட்டு வாங்க. டக் டக் டக். though you told me, நீங்க சொல்லி இருந்தாலும். சொன்னாலும். நீங்க எனக்கு சொன்னாலும். சாரி சார், நீங்க சொன்னாலும். சொல்லி இருந்தாலும் வந்தா லக்ஷிகா. though I am so late. லக்ஷிகா சொல்லி இருந்தாலும் அப்படின்னு வந்தா you have told ன்னு வந்துடணும். present perfect க்கு போயிடணும். ஓகேவா? though I am so late. நான் தாமதமாக இருந்தாலும். so late ரொம்ப. though you hurt me a lot. நீங்க என்னை நிறைய காயப்படுத்தி இருந்தாலும். லக்ஷிகா அது சொல்லும் போது லக்ஷிகா though you hurt me a lot. hurt me a lot. me a lot சேர்த்து சொல்ல பழகணும். திருப்பி சொல்லுங்க. though you hurt me a lot. very good. next one. though there are mistakes. பிழைகள் இருந்தாலும். okay ma, thank you very much Lakshika. nice and clear ideas. good. yeah, Farveen, any doubt Farveen? no sir, helping to understand. டக்குன்னு சொல்லுங்க. அப்ப இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை டக் டக்குன்னு Farveen. though you told me, நீ சொல்லியிருந்தாலும். நீ எனக்கு சொன்னாலும். சொன்னாலும். though I am so late, நான் தாமதமாக இருந்தாலும். though you hurt me a lot, நீ என்னை காயப்படுத்தி இருந்தாலும். though there are mistakes, நீ தவறு செய்திருந்தாலும். there are mistakes னா தவறு செய்யறதெல்லாம் இல்ல, தவறுகள் இருந்தாலும். okay Farveen. good. okay, எழுதி இருப்பீங்க நம்புறேன். ஓகே, அதான் இருக்கு. லக்ஷிகா சொன்ன மாதிரி I didn't trust, நான் நம்பவில்லை. I didn't trust. இப்ப இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. didn't trust எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய பழைய வீடியோஸ்ல படிச்சிருக்கோம். எப்படி didn't வந்துச்சு, அதனுடைய அர்த்தம் என்ன, அழகா படிச்சிருக்கோம். you didn't trust, I didn't trust, நான் நம்பவில்லை. you told me, நீ சொன்னாய். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு சொல்லணும். சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. Farina, can you switch on your mic, Farina? Yes sir. Farina, I didn't trust, நான் நம்பல. you told me, நீ எனக்கு சொன்ன. இப்ப இதுல தோ எங்க போடலாம்னு நினைக்கிறீங்க? வாக்கியத்துல முன்னுக்கு எந்த வாக்கியத்தோட போடணும்? அப்போ though you told me I didn't trust.
ஆஹா இப்படியா? எஸ். though you told me I didn't trust. நீ எனக்கு சொன்னாலும், அப்ப இங்க அர்த்தத்தை பார்க்கணும், இங்க இருந்து இல்லையா? என் தோட இருக்க though you, நீ சொன்னாலும் நான் நம்பவில்லை. ஓகேவா? இத வேற மாதிரி சொல்ல முடியாதாலா? வேற வழி இல்லையா? அப்படினா இத வேற ஏதாவது முறையில சொல்ல முடியாதா? though you told me, though you told me I didn't believe you. இல்ல அது ஓகே, அது சேம் சினோனிம்ஸ் தானே. நான் சொல்றேன் தோ எனக்கு முன்னுக்கு போட விருப்பம் இல்ல, எனக்கு நடுவுல போடத்தான் ஆசை. அப்ப என்ன செய்யறது? தோ வந்து எனக்கு நடுவுல போடணும். I didn't trust though you told me. Very good. I didn't trust though you told me. I didn't trust though you told me. அப்ப இங்க நான் நம்பாவிட்டாலும் இப்படி சொல்றதா? நீ நான் நம்பாவிட்டாலும் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க சொன்னாலும் நான் நம்பவில்லை. சரி, நான் கேக்குறேன் இப்படி சொல்ல முடியாது. I didn't trust though இருக்கு தானே. அப்ப இந்த though வந்து இந்த trust sorry didn't trustக்கு பொதுவான வாக்கியம் இல்லையா? இல்ல. விளைஞ்சா நான் கேக்குறேன் I didn't trust though அப்படி வாசிக்கலாமா? I didn't trust though அப்படி சொல்லலாமா? இல்லாட்டி I didn't trust though you told me. I didn't trust though you told me. அப்ப இந்த though எதுக்கு சொந்தமானது? didn't trustக்கு. அடிய போட போறேன். You told me. ஏன் நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? இது எப்போ யாருக்கு சொந்தமானது? அதுக்கு பின்னுக்குள்ள வாக்கியத்துக்கு தான். பின்னுக்குள்ள வாக்கியத்துக்கு தான் அது சொந்தமானது. அப்ப இதுல அர்த்தத்தை பார்க்கல ஸ்டார்ட் பண்ணணும் எங்க இருந்து? you told me. அப்ப அகர்த்த ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நீ எனக்கு சொன்னாலும் நான் நம்பவில்லை. நான் நம்பவில்லை. இப்ப இங்கிலீஷ்ல ரெண்டு வாக்கியம் எழுதி இருக்கிறேன். ரெண்டுக்கும் தமிழ் மீனிங் ஒன்றா வேறா? இது though you told me I didn't trust kum I didn't trust though you told me kuma. yes. ஒண்டு. என்னது கடைசியா சொல்லுங்க அர்த்தத்தை மீனிங். நீ எனக்கு சொன்னாலும் நான் நம்பவில்லை. நீ எனக்கு சொன்னாலும் நம்பவில்லை. நான் நம்பவில்லை முன்னுக்கு இருந்தாலும் ஒன்னும் செய்ய வழி இல்ல இல்லையா? you told me அந்த அர்த்தத்தை தான் முதல்ல சொல்லணும் இல்ல? good, very good, nice. Thank you very much for Reena. ஓகே, சோ எழுதி இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நேரம் பேசுறோம். நானும் ஃபரீனாவும் பேசிக் கொண்டிருந்தோம். நீங்க எழுதி இருக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். I love you, you hurt me. I love you, you hurt me. பாருங்க செய்ய முடியுமா இருந்து யார கூப்பிடலாம்? மஃபா. மஃபா. Good evening sir. சத்தமா பேசணும் மஃபா. Good evening sir. மஃபா வர வர அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் கூடுது போல, சத்தமே வர மாட்டேங்குது மஃபாட. ஓகே மஃபா. சார். ஓகே, அதெல்லாம் இல்ல சார் எனக்கு அப்படி. ஓகே மஃபா. I love you, you hurt me. I love you தெரியும் உங்களுக்கு. You hurt me நீ என்ன நோகடிக்கிற. நோகடிச்ச இதா இருக்கலாம். both same. எப்படி தோ பாவிக்க போறீங்க? Though you hurt me, I love you. அப்படியோ? though you love me, though you hurt me. though you hurt me, I love you. ஹரியா? நீ என்ன நோகடிச்சாலும் நான் உன்னை விரும்புறேன். நீ என்ன நோகடிச்சாலும் நான் உன்னை விரும்புறேன். மாத்தி சொல்ல முடியுமா இது? I love you though you hurt me. I love you though you hurt me. மாத்தி சொல்ல முடியுமா இது? வேற மாதிரி ஐடியா வருமா? you hurt me though I love you. வருமா வராதா? சொல்லலாமா சொல்ல முடியாதா? சரியா வரல. என்ன சரியா வரல? சரியா வரும் பாருங்களே. You hurt me though I love you. நான் உன்னை விரும்பினாலும் நீ என்ன நோடிக்கிற. சொல்ல முடியாதா? சொல்லலாம்.
இல்லையா? though I love you you hurt me, though I love you you hurt me. நான் உன்னை விரும்பினாலும் நீ என்ன நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கிற சொல்லலாம். ஓகேவா? சோ எல்லா வாக்கியங்களுக்கும் இது பிராக்டிகலா இது நடக்குமா அப்படின்னா I am not sure about it. இல்லையா? சொல்ல முடியாது. அந்த முதல் வாக்கியம் நான் நம்பாத போதும் நீ சொன்னாய் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நம்பா இருந்தாலும் சொன்னாய் இதுதான் சொல்லலாம். சோ எல்லாத்துக்கும் பொருத்தமா நான் சொல்ல வரல. பட் இங்க கூட பொருத்தம். though I love you you hurt me. நான் உன்னை விரும்பினாலும் நீ என்ன நோகடிக்கிற. you hurt me though I love you சொல்லலாம், பிரச்சனை இல்ல. ஓகேவா? பட் நம்ம என்ன செலக்ட் பண்ணோம்? இப்போ இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமா ரெண்டு அர்த்தமா மாஃபா? இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். சொல்லுங்க அர்த்தத்தை. நீ என்ன நோகடிச்சாலும் நான் உன்னை விரும்புறேன். இங்க இருந்து தான் தொடங்கணும் இல்லையா? தோ இங்க இருக்கனால இங்க இருந்து தான் தொடங்கணும். நோகடிச்சாலும் நான் உன்னை விரும்புறேன். இங்க வரையில இங்க இருந்து தொடங்கணும். நீ என்ன நோகடிச்சாலும் நான் உன்னை விரும்புறேன். ஓகே மஃபா, குட் மஃபா. Thank you very much மஃபா. Good talking to you. Nice. புரியுதானே? அப்ப தோ எங்க போடுறோமோ அதுக்கு தான் அர்த்தம் வரும். இப்ப இங்க யாரும் மாத்தி யோசிக்க கூடாது. I love you though நான் உன்னை விரும்பினாலும், I love you though நான் உன்னை விரும்பினாலும் நீ என்ன நோகடிக்கிற அப்படி சொல்ல முடியாது. அப்படியா இருந்தா though I love you you hurt me ன்னு சொல்லணும். ஓகேவா? though, although, even though. though, although, even though. இந்த மூணுக்கும் அர்த்தம் ஒன்று. though, although, even though. இந்த மூன்றுக்கும் அர்த்தம் ஒரே அர்த்தம் லும். லும். இந்த மூன்றுக்கும் அர்த்தம் ஒன்று. இப்ப திருப்பி முன்னுக்கு போய் பார்ப்போம். though you hurt me I love you அத நீங்க சொல்லலாம். although you hurt me I love you. even though you hurt me I love you. I love you though you hurt me. I love you although you hurt me. I love you even though you hurt me. அப்ப இது மூணுக்கும் அர்த்தம் ஒன்று. சேம் மீனிங், சேம். எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனாலும் ஒரு மாற்றம் இருக்கிறது. என்ன மாற்றம்? நல்லா கேட்டுக்கோங்க. தோ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். என்னது? மழை பெய்ஞ்சாலும் நான் குளிச்சேன், மழை பெய்தாலும் நான் குளித்தேன். பெரிய விஷயம் ஒண்ணு இல்லையா? சின்ன விஷயம் ஒண்ணு. மழை பெய்தாலும் நான் குளித்தேன், தோ போடலாம் இல்லையா? இடிமின்னலோடு மழை பெய்தாலும் நான் வெளியே போய் குளித்தேன், கிணற்றில் குளித்தேன். இடிமின்னலோடு மழை பெய்தாலும் நான் கிணற்றில் போயிட்டு குளித்தேன். அப்ப கொஞ்சம் இந்த மழை பெய்தாலும் நான் குளித்தேன்கிறதை விட இடிமின்னலுடன் மழை பெய்தாலும் நான் போய் குளித்தேன்கிறது கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்னஸ் கூட. அப்ப அந்த மாதிரி நேரம் நீங்க ஆல்தோ பயன்படுத்தலாம். ஈவன் தோ இடி மின்னல் புயல் வெள்ளமாக இருந்தாலும் நான் வெளியே போய் குளித்தேன், ஆற்றில் குளித்தேன். அது கொஞ்சம் சீரியஸ். அப்போ நம்ம சொல்ற விஷயத்துட்டு சீரியஸ்க்கு அமைய 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 கூட கூட நீங்க தோவா, ஆல் தோவா, ஈவன் தோவான்னு யூ டிசைட். அது எனக்கு சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே இட். இட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய பார்வையில் இது கொஞ்சமா கூடவா கூடவா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எனக்கு தெரிய ஒரு பாய் இருந்தாரு. இப்ப சொல்லுவோமே, எங்களோட ரிலேஷன், உங்களோட ஊர்ல ஒருத்தர் இறந்து போனாலும் நான் எக்ஸாமுக்கு போனேன். பாருங்க, என்னோட ஊர்ல ஒருத்தர் இறந்து போனாலும் நான் எக்ஸாமுக்கு போனேன். அது அப்படித்தானே சாதாரண. அவர் இறந்து போனா நமக்கு என்ன, நம்ம எக்ஸாம் போடலாம், தோ போடலாம் இல்லையா? தோ போடலாம். அடுத்து எங்கட மாமா மவுத்தாகி போனாலும், எங்கட மாமா இறந்து போனாலும் நான் எக்ஸாமுக்கு போனேன் இல்லையா? மாமா மவுத்தாகிட்டா ஐயோன்னு கட் பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா? மாமா மவுத்தானாலும் நான் எக்ஸாம் போனேன். அப்போ ஆல் தோ போடலாம். சில வேளை அது ஈவன் தோ கூட போடலாம். மாமா ரொம்ப க்ளோஸா இருந்தா இல்லையா? அவரு டப்பாவா இருந்தா அப்படியெல்லாம் இருக்கலாம் இல்லையா? சில இடங்கள்ல இருக்கு வாப்பா மவுத்தாக போனாலும், சாரி ஐ எம் சேயிங் பட் ட்ரூ, வாப்பா மவுத்தா போனாலும் நான் எக்ஸாமுக்கு போனேன். அதாவது ஐ ஹவ் சீன் தட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த என்ன சொல்றது அனுபவம் இருக்கிறது. என்னிடம் படித்த ஒரு மாணவன், அவனோட அப்பா இறந்து போயிட்டார். அப்பாவினுடைய உடம்பு
வீட்டில் இருக்கிறது. ஓகேவா? வீட்டில் இருக்கிற அந்த boy எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார், A level எக்ஸாம். 2 days எக்ஸாம் எழுதிட்டாரு. 3rd day அப்பா இறந்து விட்டார். அப்பாளுடைய பூத உடல் வீட்டில் இருக்கிறது. But he went to the exam. 3வது நாள் அவர் அப்படி இருக்கும் போது எக்ஸாம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தார். அவர் இப்போ யூனிவர்சிட்டியில இருக்கார். அது வேற கதை. சோ போனார். சோ அது வந்து சீரியஸ். சோ ஈவன் தோ, அதுக்கெல்லாம் தோ போட்டோம்னா நோ யூஸ் ஆஃப் இட். அப்ப நான் சொல்றது விளங்குதா? தோ, ஆல்தோ, ஈவன் தோ மூன்றினதும் அர்த்தம் ஒன்று. லும், வந்தாலும் போனாலும் இருந்தாலும் லும் லும் லும். பட் என்ன வித்தியாசம்? அந்த செயல்களுடைய சீரியஸ்னஸ்க்கு அமைய அதனுடைய அளவு கூடும். அது நீங்க தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? தோ யூஸ் பண்ற எல்லா இடத்திலும் ஆல்தோ யூஸ் பண்ணலாம். ஆல்தோ யூஸ் பண்ற எல்லா இடத்திலும் ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்டா இதுக்கு போயிட்டு ஈவன் தோ போட்ட அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா? we'll see. Though I was sad, I didn't show. பாருங்க, though I was sad, I didn't show. எனக்கு கவலையாக இருந்தாலும் நான் காட்டிக்கொள்ளவில்லை. அது சின்ன விஷயம் ஒண்ணு. Though I was tired, I went there. Although I was tired, I went there. எனக்கு களைப்பாக இருந்தாலும் நான் அங்கே போனேன். Even though I was sick, I went there. நான் சுகமில்லாமல் இருந்தாலும் நான் அங்கே போனேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் வேணா. முதலாவது கூட though I was sad, I went there போட்டிருக்கலாம். நீங்க நான் சொல்றது கிளியரா? சோ யாராவது கேட்டால் so although I was sad, I didn't show னு சொல்ல முடியாதா? சொல்லலாம். Even though I was sad, I didn't show சொல்ல முடியாதா? சொல்லலாம். Though I was sick, I went there சொல்ல முடியாதா? சொல்லலாம். No problem in it. But seriousness-க்கு அமைய இதை மாற்றிக்கொண்டு போகலாம். ஓகேவா? யாராவது ஈவன் தோ போட்டு சொல்றாங்களா இருந்தால் அது ரொம்ப சீரியஸ்ங்கிறத காட்டுறதுன்னு புரிஞ்சுக்கணும். தோ போட்டு சொன்னாரான்னா அதுக்கு பெரிய சீரியஸ்னஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். எழுதி வச்சுக்கோங்க உதாரணம். Okay, now I am going to make your doubts clear. Rifda, any doubts? Doubts இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க, மத்தவங்க கையை கீழே போட்டுக்கோ. அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும், இல்ல டைம் வேஸ்ட் ஆகாது. Rifda, டவுட் இல்ல தான்? Rifda, சார் வைல்ல தான் ஒரு டவுட் இருந்துச்சு. கிளியர் ஆயிருச்சா? இல்ல சார், இப்ப நாங்க பார் சார்ட் பை சார்ட் யூஸ் பண்ணக்குள்ள ஒண்ணு கம்பேர் பண்ண கிட்ட வைல் யூஸ் பண்ணுவோம் தானே சார்? அங்க ஐஎன்ஜி இல்ல தானே? அங்க ஐஎன்ஜி இல்ல தானே அப்படி நான் சொன்னேன். அதாவது நார்மல் யூசேஜ்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். வைலோட வந்தா வைல் இருந்தா கட்டாயம், சாரி ஐஎன்ஜி இருந்தா கட்டாயம் வைல் போடணும். ஓகேவா? நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க பார் சார்ட்லாம் சொல்றனால ஐஎன்ஜி இருந்தா கட்டாயம் வைல் போடணும். பட் வைல் போடுற எல்லா இடத்துலயும் ஐஎன்ஜி இருக்கணுமா இருந்தா அப்படி இல்ல. ஓகேவா? அது ஃபியூச்சர்ல என்ன போ தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேவா? பட் ஐஎன்ஜி இருந்தா கட்டாயம் நீங்க வைல் போடணும். அதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார், थैंक यू. ஓகே, வைல் வந்து அதாவது ரிப்தா, அதை நான் சொல்றேன் இப்ப பார் சார்ட் பத்தி கேட்டனால, ரெண்டை ஒப்பிட்டு ரீதியாக சொல்லும் போது வைல் போடலாம். போது அவன் ஏழையாக இருக்கும் போது இவன் பணக்காரனாக இருக்கிறான், ஒப்பிடுறோம். ஓகேவா? ஓகேவா ரிப்தா? ஓகே சார், அந்த மாதிரி நேரம் வைல் போடலாம். ஓகே சார், थैंक यू. While he was poor, he is rich. While 100 students like mathematics, 200 students like science. ஓகேவா? ஓகே சார். அங்க வந்து கம்பேரிங் காட்டுறோம். கம்பேரிங் காட்டுறதுக்காக நம்ம போடலாம். அப்படி ஒரு ஐடியா இருக்கு. அதெல்லாம் இப்ப சொன்னா இப்ப நீங்க அதை புரிஞ்சு செய்யறனால ஓகே, எல்லாருக்கும் புரியாது இல்லையா? அதனால நான் அதை சொல்ல வரல. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. கத்தீஜா, டவுட் இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க, நல்ல பிள்ளைகள் மாதிரி. போ கத்தீஜா, எனி டவுட்? கத்தீஜா சார், எனக்கு வந்து இன்ஃபார்ம் ஒரு சென்டென்ஸ் தர கிளியர் பண்ணிக்கல. என்ன சென்டென்ஸ் எனக்கு விளங்கலமா? எதுல? ஆல்தோல. ஆல்தோல. ஓகே ஓகே. அம்மா மதர் பிளேம்ட், அம்மா ஏசுனாங்க. மதர் பிளேம்ட், அம்மா ஏசுனாங்க. I didn't cry, நான் அழவில்லை. அம்மா ஏசுனாங்க, நான் அழவில்லை. எப்படி சொல்ல போறீங்க? Although mother scolded, I didn't cry. சிலவேளை
அது வந்து சிலருக்கு கணக்கு இல்லையா இருக்கலாம். அம்மா உம்மா வந்து ஏசுறது தான் வளமையா இருந்தா தோ மதர் blamed I didn't cry. கணக்குல அம்மா ஏசுனா நான் இல்லையா? சிலர் யோசிப்பா பாரு உம்மா ஏசி கூட இவ அழுகல்ல தானே இல்லையா? சீரியஸா சொல்லுவா பாரு உம்மா ஏசி கூட இவ அழுகல்ல. Even though mother blamed she didn't cry. Okay, Abhinaya, any problem, Abhinaya? Abhinaya, any problem? Yes, sir. Oh, சொல்லுங்கம்மா. No. Okay, Lakshika, any problem, Lakshika? Lakshika? Okay. Sir. சொல்லுங்கம்மா. சார் அந்த தோக்கு வந்து இருந்த போதிலும் வந்த போதிலும்னு ஒரு அர்த்தம் சொல்ல முடியாதா? போலாம் இப்படிதான். இருந்த போதிலும் வந்த போதிலும் சொன்னா அப்ப சாப்பிட்ட போதிலும் சொல்ல முடியாம போயிருமே இல்லையா? அப்ப அதனாலதான் லூம் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே. இருந்தாலும் அப்படிங்கிறது தான் அது. பட் அது குழப்பம் தானே நம்ம தமிழ்ல அப்படி சொல்லும் போது இல்லையா? சிங்களம் தெரியுமா இருந்தா உங்களுக்கு சிங்களத்துல உவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. உவாத். தெரியா. ஓகே 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 ஓகே. திஸ்பிகா. திஸ்பிகா. ஐயோ சார் நான் இல்ல. சொல்லுங்கம்மா. திஸ்பிகா டவுட்டா? இல்ல சார். ஓகே 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 குட். சோ சனுஷிகா மேபி. சனுஷிகா, any doubts Sanushika? கேளுங்க. நோ கேட்கலாமா? மைக் உங்களோட மைக்கோ ஏதோ ப்ராப்ளம் இல்லையா? யாரோ கோட் அடிச்சு வந்திருக்காங்க. யார் அது கோட் அடிச்சு வந்திருக்குது? who is that? what do you want? any doubts? சொல்லுங்க. நான் பாக்குறேன் படி. any doubt? சொல்லுங்கம்மா. thought and I thought I was said I didn't say English படிச்சு சார் நான் அது படிச்சு. hello, any doubt? no, something going on. okay okay நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். oh is that Pakipayal is there இல்லையா? பக்கிப்பயல்லாம் வந்து படிக்கிறான் பாவம். ஓகே அப்படிதான், don't worry. okay Priyadarshini, any doubt or something to help? Priyadarshini. yeah sir, two doubts sir. yeah first one is dressing னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சார்? yeah இப்ப நம்ம வந்து ஏதாவது காயப்பட்டு பெண்டேஜ் சேஞ்ச் பண்றோம் அப்படியா இருந்தாலும் அதையுமே ட்ரெஸ்ஸிங். ஆமா 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 அதுவும் ட்ரெஸ்ஸிங் தான். அவ்வளவு பெரிய அந்த நீங்க சொன்ன மாதிரி தப்பான மீனிங் இல்ல நான் சொல்றேன். அது நான் அந்த ஐடியால தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி. ஓகே சார். இட்ஸ் ஓகே. ட்ரெஸ்ஸிங் வந்து டூ மீனிங்ஸ் இருக்கு. காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு we say dressing. yeah the second doubt சார், இப்ப though although even though இருக்குது தானே சார்? அப்ப அத வந்து சார் இப்ப உதாரணத்துக்கு இப்ப மதர்ஸ் கோல்ட் மீன்றது எடுத்தா சார், ஏசினாலும் ஏசி இருந்தாலும் ஏசியே இருந்தாலும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சொல்ல முடியுமா? ஓகே யா இன் தமிழ் இல்லையா? ஏசி இருந்தாலும் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தோ போட்டா சார் ஏசினாலும். ஏசினாலும். செகண்ட் ஒன் ஆல்தோ போட்டா ஏசி இருந்தாலும். ஏசி இருந்தாலும். third one even though போட்டா ஏசியே இருந்தாலும். ஏசியே இருந்தாலும். யா சோ அந்த ஒவ்வொரு சொல்லும் நமக்கு எதை காட்டுது? இதனுடைய என்னது ரிஸ்க்னஸ் இல்லாட்டி ஸ்ட்ராங்னஸ் காட்டுது இல்லையா? ஏசி இருந்தாலும் இல்ல என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க, மத்தவங்க முடிஞ்சா அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. குட் ஐடியா தமிழ்ல. next one is though sir ஏசினாலும். இப்போ சொன்னா I was wait okay we'll go with that Tamil meaning. though I was sad I didn't show. அப்ப எனக்கு என்னது அப்படி? நான் கவலையாக இருந்தாலும் நான் காட்டவில்லை. நான் கவலைப்பட்டாலும் அதை நான் காட்டிக்கொள்ளவில்லை. ஓகே
although I was tired I went there. நான் கவலையாக இருந்தாலும் அங்கே போனேன். Okay. Even though I was sick. நான் சுகஹீனமாகவே இருந்தாலும் அங்கே போனேன். சுகஹீனமாவே இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் நான் போகவில்லை. ஓகே குட். அத கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்ல விஷயம். So however I want to என்ன சொல்றது, நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தோ போடணும் எங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களுக்கெல்லாம் தோ போடலாம். அதோட கொஞ்சம் சீரியஸான விஷயமா இருந்தா தோ ஆல்தோ, ரொம்ப சீரியஸா இருந்தா ஈவன் தோ. தட் இஸ் த நார்மல் தியரி. ஓகேவா? ஓகே சார். ஓகே குட். நீங்க சொன்ன விஷயம் சரி, அதை கம்பேர் பண்ணிக்கிட்டா இட்ஸ் பெட்டர். Thank you very much. Okay. Thank you sir. Okay. MAF Aisha. Sir. දෝක සිංහල meaning என்ன? What? Aisha දෙමළ උවත් සිංහල අර්ථයන් සොයයි. Okay වා? Aisha? Okay sir. Though Aisha is Tamil, she finds Sinhala meaning or she look for Sinhala meanings. Though what? Okay, thanks sir. Okay ma, okay. Hima. Hima. Sir. சொல்லுங்க மா. வெண்ணுக்கும் வயலுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ரொம்ப நேரம் சொன்னேனா, வெண்ணுக்கும் வயலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் போகுது. பட் ஐஎன்ஜி வாக்கியங்களோட வயல் போடணும், அப்படி யோசிச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? வீடியோஸ் எடுத்து பார்க்கணும். ஓகே. சாரி ஷிஃப்னா எனி டவுட்? ஷிஃப்னா நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடலாம், அவ்வளவுதான். ஷிஃப்னா சொல்லுங்க. ஷிஃப்னா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சார் அந்த தோலாம் வந்து மிடில்ல போடணுமா? போடலாம். நான் முதல்ல போட்டு காட்டினேனே. I was tired, sorry, I went there although I was tired. I went there even though I was sick. I didn't show though I was tired. போடலாமா? சரி சார் போடலாம். பட் கவனமா இருக்கணும், என்ன எந்த வாக்கியத்துக்கு முன்னுக்கு போடுறோங்கறதுல we have to be very clear, இல்லையா? ஓகேமா. ஓகே. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. பிரவீன், நியூ நேம் பிரவீன். இந்த டவுட்ஸ்கள்ல இருந்து நீங்க நிறைய படிச்சு கொள்ளலாம். that is the most important thing. பிரவீன் went away. Okay, so we'll move. தாஹிரா எனக்கு குழம்பீர் அந்த பேர் எல்லாம். தாஹிரா. Good evening sir. Good evening ma. Good evening. Yeah. Sir, though, although, even though அது மூணுக்கும் meaning same meaning லும் தானே sir? ஆமா. அதுல உள்ள சீரியஸ்லியே பொறுத்து அது பெர்சன்டேஜ் அளவிடலுமா சார்? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. எனக்கு சீரியஸா இருக்க விஷயம் உங்களுக்கு சீரியஸா இல்லையா இருக்கலாம், இல்லையா? அது அப்படி இல்ல, நீங்க தான் அதை முடிவு பண்ணு. இந்த இடத்துல தோ போடணுமா, ஓல் தோ போடணுமா, ஈவன் தோ போடணுமாங்கிறது யூ ஹேவ் டு டிசைட். சரி, சீரியஸ்லின்னா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு 35% இருந்தா தோ, 75% இருந்தா ஓல் தோ, அதுக்கு மேலே இருந்தா ஈவன் தோ, அப்படி வேணா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். அவ்வளவு சீரியஸா யோசிக்காங்க. அது ஓகேவாமா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே லெட்ஸ் மூவ். சோ நிறைய பேர் கேட்ட மாதிரி இதன் மிடிலுக்கும் போடலாம். லாஸ்ட் பார்ட், maybe 2 parts there quick ஆ முடிச்சுக்கலாம். until வரை I will wait you come. until na வரை I will wait you come. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சிருந்தா போதும். until you come I will wait. until you come I will wait. நீ வரும் வரை நான் காத்திருப்பேன். so until till ரெண்டும் ஒண்ணு தான், சேம் மீனிங். ஓகேவா? until till ரெண்டும் சேம் மீனிங். நீ வரும் வரை நான் காத்திருப்பேன். I will wait until you come. எழுதி வச்சுக்கோங்க. until வரை I will wait until you come. until you come I will wait. நீ வரும் வரை நான் காத்திருப்பேன். ரெண்டும் ஒரே மீனிங், ஒரே அர்த்தம். until you ask I don't tell. நீ கேட்கும் வரை நான் சொல்ல மாட்டேன். until you hurt me I will live with you. நீ என்னை வெறுக்கும் வரை நான் உன்னுடன் வாழ்வேன். something like that.
until teacher allows me I will wait. Teacher எனக்கு இடம் கொடுக்கும் வரை நான் வெயிட் பண்ணுவேன். Until the class finishes I will study. வகுப்பு முடியும் வரை நான் படிப்பேன். ஓகேவா? Until you come I will wait. நீ வரும் வரை நான் காத்திருப்பேன். Until I will wait until you come. Okay, easy தானே? No problem in it. Until till ரெண்டு ஒண்ணு தான் பாருங்க. அதுவும் அப்படிதான். நீ வரும் வரை அப்படின்னு கடைசியில இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? முன்னுக்கு போட்டுக்கணும் until you come. கடைசியில இருந்தால் நம்ம எங்க போடணும்? Until she told. Until you stop crying. நீ உனது அழுகையை நிறுத்தும் வரை. Until you come. நீ வரும் வரை. பாருங்க தமிழ்ல வரை கடைசியில இருந்தாலும் ஆங்கிலத்துல we put it in front of it. Until you come. நீ வரும் வரை. Until she told. அவள் சொல்லும் வரை. Until you stop crying. நீ அழுகையை நிறுத்தும் வரை. நீ அழுகையை நிறுத்தும் வரை. அப்ப எழுதிக்கோங்க. அதுக்கெல்லாம் till போடலாம். Till you come. Till she told. Till you stop crying. இதிலும் அப்படித்தான். till விட until கொஞ்சம் பவர் கூட. till என்பதுக்கு இருக்கிற till you come நீ வர்ற வரைக்கும் அப்படிங்கிறது வரை விட until you come நீ வரும் வரை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும், எம்பசைஸ் ஆகும். ஓகேவா? உறுதியாக காட்டப்படும். that is the important thing. tilலுக்கும் untilலுக்கும் உள்ள வித்தியாசம் till விட until கொஞ்சம் உறுதி கூட. until you come நீ வரும் வரை. till you come நீ வர்ற வரைக்கும் அது அவ்வளவு கணக்கு இல்லை. until she told அவள் சொல்லும் வரை. until you stop crying நீ அழுகையை நிறுத்தும் வரை. until you stop I will wait. நீ நிப்பாட்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். பாப்போமே நீ எப்பதான் நிப்பாட்டுறேன். until she told I will not sorry I didn't ask. அவ சொல்லும் வரை நான் கேட்கவில்லை. அப்படி சேர்த்துக் கொள்ளலாம். ஓகேவா? பாருங்க ரெண்டு வாக்கியங்கள் சேர்த்து சொல்றோம். until mother asks don't tell. Yeah. Oh sorry. until mother asks don't tell. அம்மா கேட்கும் வரை சொல்லாதே. இங்க ஒரு until வந்திருக்கணும், மிஸ் ஆயிருச்சு. ஓகேவா? இங்க வேணா till போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். I win until sorry இங்க until முன்னுக்கு வரணும். until I win okay இங்க until போட்டுக்கோங்க. until I win I don't give up. நான் கைவிட மாட்டேன். நான் வெற்றி பெறும் வரை கைவிட மாட்டேன். இங்க கீழே இருக்கு இல்லையா? சாரி நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். கீழே எழுதி இருக்கோம். okay there are two sentences. நான் அதை மறந்துட்டேன். mother asks don't tell. until mother asks don't tell. அம்மா கேட்கும் வரை சொல்லாதே. don't tell until mother asks அப்படியும் சொல்லலாம். until I win I don't give up. sorry I don't give up. ஆல்ரெடி ஐய வெட்டிருங்களே. அல்ல வேணும் இல்லையா? இங்க இருக்கனால இங்க ஐ போடுங்க. என்ன ஐ இருக்கு இல்லையா? சோ ஐ போடுங்க. நான் வெற்றி பெறும் வரை நான் கைவிட மாட்டேன். I don't give up. until I win I don't give up. right? நான் சின்ன விஷயங்கள், பெரிய விஷயம் இல்ல. ஃபாத்தீன் எஸ் சார். சொல்லுங்க ஃபாத்தீன். சார் until மிடில்ல வரக்குள்ள கொமா போடப்படாது சார். தேவையில்ல. நம்ம முதல்ல படிச்ச மாதிரி mother asks sorry don't tell until mother asks அப்ப கமா போட தேவையில்ல. ஓகேவா? ஓகே. ஃபாயத் சரியா சொல்றேனான்னு தெரியல. ஃபாயத் you can switch on your mic. ஃபாயத் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஃபாயத், சொல்லுங்க சார். வைலும் வெனவையும் ஒரே கருத்தா சார்? இல்ல வென்னவ வந்து வித்தியாசமான ஐடியா. நான் அது இன்னைக்கு எடுக்கல.
whenever I go home, whenever I go to town, I buy fish. எப்ப நான் டவுனுக்கு போனாலும் அப்பெல்லாம் மீன் வாங்குவேன். ஓகேவா ஃபயத்? ஃபயத் கம் பேக். வாங்க மைக் ஆன் பண்ணி. ஓகே சார். இப்போ நம்ம சொல்றோம் whenever I see you, எப்ப நான் உன்னை பார்த்தாலும் I remember my mother. எனக்கு எங்க அம்மா நினைவு வருவாங்க எப்ப பார்த்தாலும். ஓகே தானே? அது வேற. ஓகே, குட் क्वेश्चंस. Farzad Ahmed. Farzad Ahmed. இல்லையா? Isma, any doubt? Sham. சொல்லுங்கம்மா. இல்லையா? ஓகே ரைட். அப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். இது நல்ல விஷயம். as long as இப்போதைக்கு வேணா அதை விட்டுருவோம். லாஸ்ட் பார்ட்டுக்கு போடலாம். ஆசிப் நல்ல விஷயம் ஒண்ணு, இதை மட்டும் படிச்சுட்டு போலாம் இன்னைக்கு. ஆசிப் போல. ஆசிப்னா போல, கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் இது. ஆசிப்னா போல. ஆசிப் போல. என்ன உதாரணம்னு பார்ப்போம். பாருங்க, she speaks, she knows everything. அவ பேசுறாள், அவளுக்கு எல்லாம் தெரியும். பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன். she speaks as if she knows everything. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவ பேசுறா. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சது போல அவ பேசுறா. as if, போல, மாதிரி. பாருங்க இன்னொரு உதாரணம். he behaved. sorry. he behaved, he did nothing. அவன் ஒன்றும் செய்யல. he did nothing, அவன் எதுவுமே செய்யல. he behaved, அவன் நடந்துக்கிறான். அவன் பிஹேவ் பண்றான். அவன் நடந்துக்கிறான். அவன் எதுவுமே செய்யாதது போல நடந்துக்கிறான். he behaved, நடந்துக்கிட்டான். he behaved as if he did nothing. சொல்றது விளங்குதா? எதுவுமே செய்யாதது போல நடந்து கொண்டான். அப்ப போல, மாதிரி அப்படின்னா as if. she behaves as if she is the principal. அவங்க சரியா பிரின்சிபல் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. சில டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பிரின்சிபல் மாதிரி நடந்துக்குவாங்க. அப்ப she behaves as if she is the principal. அவங்க பிரின்சிபல் மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க தான் பிரின்சிபல் நினைச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேவா? she talks as if she அதான் போட்டிருக்கேன் இல்லையா. she speaks as if she knows everything. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவ பேசுறா. she speaks as if she knows everything. இல்லையா? she வேற என்ன சொல்லலாம்? she does everything. அவ எல்லாத்தையும் செய்யறா. as if she knows everything. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவ எல்லா வேலையும் செய்யறா. don't show as if you know that. உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காது அந்த மாதிரி. ஓகேவா? he behaved as if he did nothing. அப்ப இங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கணும், as if யூஸ் பண்ணி இருக்கிற வாக்கியம் அதுக்கு பின்னுக்கு உள்ளதோட சம்பந்தப்பட்டது. இந்த வாக்கியத்துக்கு தான் as if சம்பந்தம்ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன விஷயம். இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். that's why இதெல்லாம் இனிமேல் படிப்பிக்க போறதில்லை. இன்னையோட முடிக்கிறோம். இதை எழுதியிருப்பீங்க நம்புறேன். I slept silently. நான் சத்தமிடாம படுத்துறேன். as if I did nothing. நான் எதுவுமே செய்யாதது போல தூங்கிட்டேன். அப்படி ஓகேவா? அடுத்து that's why, அதனால தான் அப்படிங்கிறது பாருங்க. she is arrogant. அவ சரியான புடிவாதக்காரி. she is arrogant. that's why I rejected her. அதனால தான் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணேன். இது வந்து பொதுவான சொல், நடுவுல நிக்கிறது. ஓகே, that's why. she is arrogant. that's why I rejected her. அதனால தான் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணேன். அதனால் தான் அதுதான் ஒரே காரணம். he was too late. I punished him. he was too late. that's why I punished him. அவன் ரொம்ப லேட், அதனால தான் அவனை தண்டித்தேன். so that's why I mean அதனால் தான். as if மாதிரி. as if மாதிரி, that's why அதனால் தான்.
இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு இந்த சொற்கள் தெரியாதனால I just gave them. That's why அதனால் தான். இப்ப நம்ம சோ போட்டோம் இல்லையா? சோ போட்டோம். வேற என்ன? சோ போட்டதுக்கு சமன் இது. She is arrogant, so I rejected her. He was too late, so I punished him. சோவுக்கு சமன், பட் சோவை விட எம்பசைஸ் கூட. அதனால தான் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணேன். அதனால தான் நான் தண்டிச்சேன். வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் கூட பவர் கூட. தட்ஸ் ஆல். இது வந்து நம்ம பேசும் போது யூஸ் பண்றது. ஓகேவா? நார்மலி இன் ரிட்டன் we don't use this. இது சும்மா பேச்சு வழக்கு மாதிரி. ஓகே ஓகே. That's why she is arrogant, பிடிவாதக்காரி. That's why I rejected her. அதனால தான் அவளை நான் ரிஜெக்ட் பண்ணேன். He was too late, that's why I punished him. இன்னும் நீங்க உதாரணங்கள் வேண்டிய மாதிரி எழுதி கொள்ளலாம். Okay, so that is the end of today's lesson. So from next